நடந்துகிட்டு பாப்கார்னு போன முண்டே நல்ல வெதர்ல மிச்சிட்டாப்ல. வெதர் இத்தா பெருசா வீங்கி தேர்ந்தெட்டு மணி கிடந்துச்சு வெக்கம் இல்லாம. கல்யாணமே நின்று போச்சு. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போனேன், முண்டை புடி போனேன், அகட்டிக்கிட்டு போனேன். ஆமா. டீ காபி 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 டீ டீ கொடுங்களே. டீ வேணுமாங்க? எவ்வளவு எவ்வளவு நம்ம டீயாங்க? இந்த வெள்ளை பூண்டு கரும்புட்டு மலப்புட்டு டீ காபி 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 டீ டீ காபி சொல்றேன். டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி ஆமனுக்கு புண்ணாக்க ஆமனுக்கு புண்ணாக்க ஆமனுக்கு புண்ணாக்க காபி டீ காபி டீ காபி டீ டீ காபி டீ காபி டீ காபி ஆமனுக்கு புண்ணாக்க வெள்ள புண்டு மல புண்டு மெல்ல புண்டு நாபி டீ காபி காபி வர புண்டை வர புண்டை வர புண்டை வர புண்டை வடடா வட வர போண்டா போண்டா வட போட்டா போண்டா. என்ன பப்பாளிக்கிற வியாபாரம் பாக்குற பண்ணிட்டு ஏமா நான் யாரை எடுத்து போட்டானீங்க? நீ வாட்டுக்கு தேவா நான் வெள்ள புண்டு வியாபாரம் பாக்குறேன், நான் மல டீ புண்டு வியாபாரம் வியாபாரம் பாக்குறேன், புண்ணாக்கு பாக்குறேன், புண்ணாக்கா? ஆமனுக்கு ஆமனக்கா ஆமா வக்கிண்டியா? ஆமாவனக்கு இல்லங்க ஆமனுக்கு புண்ணாக்கு. இங்க வருமா, நான் வாட்டுக்கு செவனேண்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். அண்ணாமலையில வந்து நாடகம் நடக்குது, நல்லபடியா வியாபாரம் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி எங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அப்ப ஒரு டீ வேணும், ஓட்ட கப்பு 15 ரூபா. ஓட்டக்கப்பா? ஆமா, ஒத்த கப்பு. ஆமா, நைட்டு நேரம் இரவு நேரம் யாரு வித்துட்டு வர சொன்னா டீ வாடு? டீ காப்பி யாரு வித்துட்டு வர சொன்னது? பெரிய வியாபாரியா? பைப் மட்டும் சின்னதா இருக்குது, பெரிய வியாபாரிங்கிற? நான் பால் வியாபாரம் பார்க்கலங்க. நீங்க பால் கட்டுற திசான ஆளுதே. யூடியூப் காப்பி கட்ட வெதர் அந்த ஒழுங்கா இருந்துங்க. யூடியூப் காரு பால் கட்டுற பழமையா? யூடியூப் காருக்கு டீ வேணுமா? டீ எல்லாம் வேணாமா? அவருக்கு பசும்பால் பால் வேணுமா? பசும்பால் பால். ஏமா நல்லா இருப்ப, என் டீல கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, கொஞ்சோன்னு பால் பிச்சு தரியா? ஏமா பாவாடாப்பு நேற்று இந்த பாவடைய காணாம் தெரிஞ்சு கிடந்து சுசேட்டில வேட்டி கொடுப்பாங்கல்ல சீல, அந்த சீலை வச்சு எங்க அப்பத்தோட பாவடைய போத்திக்கிட்டு. நீ தப்பா சொல்லாத, இது எங்க பாட்டி விட்டு பாவாடை. பாட்டிக்கு அப்பத்தோட்டு பாவடையா? பாட்டி விட்டு பாவடி. எங்க அப்பத்தோட பாவடை பாட்டி விட்டு பாவாடை ஏத்தி புடுவேன். எங்க வியாபாரத்துக்கு எடுக்கிற நீ குடிமையை மண்டையும் நல்லா வாயில வச்ச. ஹலோ புரோ புரோ இவன் வாயில அரைச்சு தேய்ச்சு 50 மிளகா அரைச்சு இதுல அப்புறமா இருக்குது மூச்சியா பார்த்தா. இங்க பாரு, என் வியாபாரத்துக்கு தேவையில்லாம கட்ட செவரட்டி அத்துப்பிடுவேன். செவரட்டியா? ஆமா, உன் கிண்ணி தெரிச்சு போயிரு. ஒழுக்க பண்ணிட்ட சைஸ் கூட நீ இருக்க மாட்டோம். என்கிட்ட நீ கரெக்டா இல்லாட்டியே புரோட்டா கூட கிடையாது. உன் மண்டை பூரா சால்னா வாங்கிக்கிறேன். என் மண்டை சால்னா வாட்டு? ஆமா, என் மண்டையில இருக்கும். என்னம்மா சொல்ல வர? எடுத்து வச்சா நீ சால்னா வாயிருவ. ஆமா, புண்ணாக்கு லேசா உடுவு லைட்டா நக்கி பாக்குறேன். நக்கி பாக்குறதுலாம் தர மாட்டேன். வாங்கினா ரூபா கொடுத்து வாங்கிக்க, இல்லாட்டி பொட்டிய பத்திரி உன் கிண்ணியா தூக்கிட்டு போயிட்டே இரு. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நான் பாட்டுக்காண்டு செவனேண்டு வியாபாரத்துக்கு வந்தேன். செவனேண்டா? ஆமா. யாரு செவனேண்டு? நான் தான். நீயா? ஆமா. ஆட்டப்பிள்ளை ஆட்டத்தை கழிச்சு போட்டு செவனேண்டா நீ வந்திருக்க வியாபாரத்துக்கு? என்னத்த நீ பெரிய வெள்ள பூண்டை வியாபாரம் பாக்குறேன், மலை பூண்டு வியாபாரம் பாக்குறேன், புண்ணாக்கு வியாபாரம் பாக்குறேன், ஆமணக்கு வியாபாரம் பாக்குறேன். ஆமணக்கு இது நடி ஆமணக்கு போடுவாங்களே, என்ன அது? புண்ணாக்கு. புண்ணாக்கு. நான் டீ வியாபாரம் மாத்திக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்? வெள்ளை குடிச்சா எதுக்கு யூஸ் ஆகும்? வெள்ளை பூண்டு நல்லா வாய்வு கலைய நல்லா இருக்கிற சுகம் இதெல்லாம் காத்தெல்லாம் புட்டிக்கிட்டு விட்டுருமையா? ஏதோ சாப்பிட்டு 2 பண்ணை மட்டும் வாயில என் டீயை மட்டும் குடிச்சு பாரு. 2 பல்லு தர்றேன். என் டீயை குடிச்சு பாரு. வேணாம், நறுக்கு நறுக்குன்னு மென்னி விதக்கு உள்ள முழுகி. நீ என் டீயை மட்டும் குடிச்சு பாரு. உள்ள அம்புட்டு அத்துக்கிட்டு ஓடி. கல்யாணம் ஆகுது பூரா கல்யாணம் ஆக, கல்யாணம் ஆனவங்களுக்கு பூரா டைவர்ஸ் ஆக. இல்லம்மா ரெட்ட பிள்ளையா பிறக்கும் சொல்ல வந்தேன். அப்படி சொல்றியா? ஆமா. உன் டீல அப்படியே மர்மம் இருக்குது. என் டீயை வாங்கி ஒரு மடக்கு மட்டும் வாயில வச்சு பாரு. நான் எங்கம்மா ரொம்ப வைக்கிறேன். சரி, ஒரு வியாபாரம் பாக்க ஏன் வியாபாரத்துக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு வியாபாரி வந்து வியாபாரம் பார்த்து போறேன்னு பார்த்தா ஓட்டியா என்னட்டா கொடுக்குறியா? நீங்க நானும் போனா போய் பொம்பளை புள்ள தானே, பொறுமையா பேசணும். பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். பங்காளி நீ உட்காரு, நான் பேசிக்கிறேன். செவனேண்டு உட்காரு. என்ன பொறுமையா? நீ பொறுமையா பேசுறியா?
இந்தாரு பொட்டி தெரிச்சு போயிரு அம்பிட்டு ஓடி போயிரு ஆப்பாயில அடப்பு தெரிச்சுவோங்க ஆப்பாயில குடுக்குற குடிலாம் கொப்பத்தா குன்ன குடிக்க அண்ணன் காவடி எடுத்துட்டு போயிருவா இங்க பாரு மாற்ற மண்டை தெரிக்கிறது அண்ணன் உங்க அப்பத்தா விட்டு பூர்வம் தெரிக்கணும். ஆமா 4 பக்கம் நரம்படுத்த நட்டியல் பஸ் ஒரே புடிவேன். இங்க பாரு சீனா சீவி சினிக்கு அடிச்சு உன் சிவரட்டி கிழிச்சுட்டு போயிருவேன். ஆமா நீ சிவரட்டி என்கிட்ட நீ கரெக்டா இல்லாட்டினியே உன் சட்டியை கிழிப்பேன். ஏன் சட்டியவா? ஆமா ஏயா நல்ல எடைக்கு நிறுத்தி வச்சா 4 கிலோ எலும்பு நீ தர மாட்டேன், 2 கிலோ கறி கூட வராது. நான் எவ்வளவு உருவமா வாட்ட சாட்டமா கொலையுமா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்கிட்ட நீ மோசம் பண்ணிக்கிட்டே ஓ மூக்க கடிச்சு விடுவேன். வேணாமா என்ன நான் வாட்டுக்க செவனா தேவருக்கு முகத்துல மீச எனக்கு முழக்கால மீச ஒரு பொம்பளை கூப்பிட்டு வந்து தேவையில்லாம நீ மரியாதை கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் இடிக்கலங்க, நீ என்ன எடி பார்க்கலாம். என்னது நீ என்ன எடி பார்க்கலாம்? உன்னை இடிக்கவா? உன்னை இடிச்சுன்னா அவர் தெரிச்சு அவர் தெரிக்கிறதுக்கு இல்லையா சங்கத்துல 50,000 அவதாரம் கட்டணும், அதனால நீ பொத்திக்கிட்டு நிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்பேற்பட்ட மசக்காலின்னு எனக்கு நல்லா தெரியும். பல்லு அம்புட்டு தெரிக்க விட்டு போடுவேன். யாரும் கவனிக்க உன்னை படுத்தி தெரியாத கட்டப்ப யார்கிட்ட நீ பேசிட்டு சரியா? போனா போயிட்டு போது ஆம்பளை பிள்ளையாச்சு மரியாதை கொடுக்கணும், ஆணுக்கு மரியாதை கொடுக்காட்டிய சாணுக்காவது மரியாதை கொடுக்கணும். ஏன்னு கேப்ப ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கற, ஏன்னா நான் பிறகு காரணமா இருந்தாரு ஒரு ஆம்பளை. சரி சரியா? ஏன்னா நான் என்ன வளர்த்தது கூட எங்க அம்மாவோட எங்க அப்பா தான் நல்லா வளர்த்தேன், ஒரு ஆண்மகன். அதனால நான் திருமணம் பண்ணிக்க போறது ஒரு ஆண்மகன். நான் அந்த அளவுக்கு கலைத்தொழில வந்து உன்கிட்ட வந்து நின்னு பேசுறேன்னா அந்த அளவுக்கு காரணமா இருந்தது உன்னைய போல ஒரு ஆண்மகன். சரிங்க. அதனால நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையோ, இவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய மதிச்சு ரசிச்சு உட்கார்ந்து ரசிச்சு பாத்துக்கிறாங்க பாரு. உண்மைக்கே பெண்களுக்கு மதிப்பு ஆண்மகன்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ கம்மன் நிக்கிறேன் இல்லாட்டி சட்டி போட மாட்டேன், இதெல்லாம் தெரியும். உன் பாவடை உருவிட்டு விட்டு ஞாபகம் பண்ணிக்க. நான் சட்டி போட மாட்டேன், நீ எப்ப பார்த்த? எனக்கு தெரியும். உள்ளவா தங்கமே பேசுது உன்னைய பத்தி. நான் முட்டுமா தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டாங்களா? நீ இருந்தா தானே போடுவேன், சட்டி இருக்குதா நீ இருக்கிறியானே தெரிய முடியாது. எனக்கே ஒண்ணு தெரியலையாமா, நானும் சட்டி போடணும்னு நினைப்பேன். சட்டி போட்டா நான் ஏற்கனவே எனக்கு ஆபரேஷன் பண்ணி வெதறி தவிர்த்து வீங்கி ஆபரேஷன் பண்ணேன், அதனால சட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி உருவத்துக்கெல்லாம் சட்டி இனிமேல் சைஸ் பார்த்து செய்யணும். சட்டி ஆர்டர் பண்ணாலும் எஸ்க்கு கீழே சட்டி போட்டா எங்க குலசாமிக்கு ஆகாது. ஆமா அதனால சட்டி போட மாட்டான். ஆமா மொட்டை குண்டியாயா? ஆமா ஐயோ என்ன சொல்ற நீ? ஆமா அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காத. ரம்யா இருக்கிற இருப்புல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எப்போ எனக்கு திரும்பிச்சுன்னு வையே எனக்கு கூடத்த எனக்கு கிளப்பி விட்டுட்டான்னு வையே என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எனக்கு கோவம் இறங்கி செய்வேன். என்ன அழுகுற அப்படி? அண்ணா போட்டா அந்த பிள்ளைய போடணும்யா டான்ஸுக்கு. ஆனா அருமையான டான்ஸ் சரியா தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிய பாரு. நானும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமா போனேன் நாடகத்துக்கு, பூரா கிழட்டு முண்டதேன் எல்லாம் சந்திச்சு நான் ஆடுறவங்க பெரும்பாடு. ஆனா இந்த மாதிரி ஒரு பிள்ளைலாம் போட்டுங்க நீ நக்கிட்டாலும் கோவம் நானும் அவன் பழைய சொல்லி வச்சுக்க. ஏதோ டச் பண்ணா என் கையை மட்டும் டச் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஓட்டி முக்கி அடிச்சிருக்கேன், எனக்கு தான் தெரியும். மஞ்சள் சண்டை அடிச்சிருக்கேன், பொண்ணுக்காம ஓடி போயிரு. தெரிச்சு விடுவா நீங்க பவுடர்லாம் அடிச்சுட்டா விடிய கால முகர்ல பொட்டா ஒண்ணு கிடைக்காது. நான் வாபஸ் வாங்கிருவேனே, எழுதி வாங்கிட்டு அட்வான்ஸா வாங்கிருக்கேன். நானும் அமைப்பாளர் என்னன்னு கேட்டா 6 மணிக்கு மேல அவங்க இதுக்குள்ள வரக்கூடாது, நானும் இதுக்குள்ள போக மாட்டேன். வண்டி அப்படி நிப்பாட்டி அப்படியே ஓடி போயிருவேன். சரிங்க. இந்த நீங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? உங்ககிட்ட வந்தா பூண்டி வியாபாரம் ஆமணக்கு புண்ணாக்கெல்லாம் பார்க்க முடியாது. சரி அது வியாபாரம் ஓடாது. சரி இந்த நேரத்துல வெது வெதுப்பா குளுகுளுப்பா தூக்கத்தை கிளக்கிற மாதிரி. சரி மாம்பழ வியாபாரம். மாம்பழமா? சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பாக்குறேன். நான் மாம்பழம் வாயிட்டு கடிச்சு சாப்பிடுவேன். ஆமா
பல மாம்பழம் சாப்பிட்டு இருப்பிய போ முண்டை பொட்டை வரைக்கும் முண்டை இல்லங்க மாம்பழம் மாதிரி தெரியுதுங்க உண்மைக்கு தண்ணி பழம் மாதிரி இருக்கு கேரளா பழம் ஏங்க எங்க உங்க மாம்பழத்தை சாம்பிள் கொடுக்குறீங்களா சாம்பிள் லேசா சாம்பிள் கொடுக்குறாங்க ஏ ஒரு பழத்துல கொஞ்சம் நேரத்துல சேதாரம் ஆயிருமியா பக்குவமா எடுத்து 45 கிலோவுல 43 கிலோவும் பதமா எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் மாமா பொண்ணு மணி மாமா இந்த மாங்கால காம்புக்குன்னா பால் வருமா சீப்பாலு அந்த காரணத்தால எங்க அக்கா என்ன ஜெயிச்சிருமா எல்லா வாயில போட்டு பொழுது தள்ளிட்டு அக்காவா அக்கா அண்ணே டீ கடைக்காரனே டிஸ்சார்ஜ் பண்ணேன் அதனால நல்ல ஆட்டக்கார பிள்ளை கேள்விப்பட்டேன் நல்ல ஆடி வீடு கேள்விப்பட்டேன் நாளே ஆட்டம் நறுக்கண்டு நச்சு சுருக்கணு போட்டு போயிட்டே இருக்கேன் மாம்பழத்தை சொல்லவா சொல்றீங்களா மாம்பழம் 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 இது சக்கை சமங்க போல வெள்ளரி பழம் வியாபாரம் ஆக்குறேன். ஆமா உங்க பழத்துக்கு எங்க பழத்துக்கு ஒற்றுமை இருக்கு. உங்கூட்டு வெள்ளரி பழம் மாதிரியே தெரியல, புளியம்பழம் மாதிரி இருக்கு. ஏய் வெள்ளரி பழம் தான். புளியம்பழம் சோட பழம் மாதிரி இருக்கு. ஐயா எல்லா பேரு கிட்ட வெள்ளரி பழம் மாதிரி கிட்ட போடுமாங்க. அடிக்கடலோடு கடல் இருக்கு, அடிக்கடலோடு கடல் இருக்கு, கடல் கட்டி மீனரசு ரம்யா புள்ள உன்னோடு நாம் ரச இந்த நாட்டு மக்கள் முறுக்கதிலே உருச்சதா முடிக்கவையே ஓடி நானாயிங்கிற மௌனா எனக்கு பின்னாடி செஞ்சா பிடிக்காது, நேசம் முன்னாடி வா. நானாயிங்கிற மௌனா இந்த மாடு சென பிடிச்சா பாப்பாங்க வா. நானாயிங்கிற
டான்ஸுக்கார பிள்ளைக்கு பாவாடை அவுந்து வச்சாமனே கட்டி விடு. அப்புறம் பாவாடையா இல்ல பாலாடையா ஒன்றெல்லாம் ஒழுங்கா பாட முடியும் மாட்ட முடியும் நம்ம நெடுந்து பாட்டு படப்பு எனக்கு பாடினதான் வரும் சும்மா ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் வராது பாருனாதான் வருமா ஐ வாண்டெல்லாம் இங்கே டையும் மைமா அழக வாப்போம் ஐ வாண்டெல்லாம் இங்கே டையும் மைமா அழக வாப்போம் அந்த லோக்கல் வந்து கையினா ஒக்கனாக அவசி போட்டுக்கோ நீ எனக்கு அடுத்த லட்சம் திகிருந்து சுத்தனாச்சு ரார 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 ஓடி வந்த மேடையில எப்பதான நிக்கியே கையா அங்க பிடிச்சிட்டு இருக்கிற எனக்கு லேசா ஆட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல ஆக்காங்க அது பாப்பா புரிஞ்சு பட்டு நிமிஷம் சொல்லும் அது இருக்கு இருக்கு அது பார்த்தாக்கா மயிலாடும் பறவையில தனித்தனியா நாலு போடு தண்ணிய போடு ஆமா தனித்தனியா போட்டாச்சா யாராட்ட என்னென்ன சரக்கு இருக்குன்றது தெரியும் சரக்கா ஆமா சேர்த்து போட்டா சரி விடாதுங்க நாம தனித்தனியா போடுங்க ஐயா மியா ஜியா பியா இந்த பாட்டு ஐயா மியா கியா மியா ஐயா மியா ஜியா பியா ஜியா பியா ஐயா மியா அதுவா போற கிரும்மா உன்னை தொட்டா மட்டும் பட்டு கிரும்மா ஐயா மியா கியா மியா பியா பியா அந்த பாட்டு எத்தனை மணிக்கு வந்தவள சென்னையா இப்ப எத்தனை மணிக்கு வந்துட்டயா எத்தனை மணிக்கு வந்தவள எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னே இப்ப தம்பி மேலப்பட ஒரு கார்த்திகான்னு இந்த பாட்டு பாருனப்பு கேட்க மரமாட்டம் தெளிவாக இருப்பவளே
உனக்காக பாடுறேன். காதெல்லாம் அங்கிட்டு வச்சுக்க கம்மாக்குள்ள. சரி இங்க வந்தா ரம்யாஸ்ரீ உனக்காக பாடுறேன், உனக்காக பாடுறேன். ஓஞ்சிருப்ப பார்க்கத்தாண்டி இப்ப பார்க்கத்தாண்டி உயிரோடு புள்ளிப்பா புள்ளியங்கா புடவை கட்டுவே புள்ளிப்பா புள்ளியங்கா குடிச்சு பார்த்தா புள்ளிப்பா புள்ளியங்கா புடவை கட்டுவே பெரிய தப்பா தப்புறா. சிறக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன், சோறு சமைச்சிருக்கேன். இல்லம்மா அடி குளிச்சு வச்ச கொக்க கொள்ள போலே அடி குளிச்சு வச்ச
என்ன கேதாடி அடிக்கிறீங்க? கிளம்பிருச்சு அதனால நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. நான் உங்களை காதல பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா, காதல் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களோட காதல் அப்பன்னு டான்ஸ் வந்து பொதுவாகவே நகைச்சுவை, அதாவது சின்ன மருந்து மாடினேன். செத்த நேரத்துல வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கணும். சங்கத்துல வேற நம்மளுடைய தீர்மானம் போட்டிருக்காங்க, பப்புன் டான்ஸை பொறுத்த அளவுக்கு 12 மணிக்கு மேல நிக்க கூடாது. காரணத்தினால வரைக்கும் எந்த டான்ஸையும் கட்டி பிடிச்சதுல உன் காலில் கூட விழுகிறேன். ஒரு தடவை கட்டி பிடி வா. உங்களை கட்டி போறானா கட்டி பிடிக்கிறேன் இல்லங்க, இது வரைக்கும் எந்த பிள்ளையும் தொட்டதே கிடையாது. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் என்னத்த பண்ணி என்ன பண்ண போறேன்? 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பிறந்துச்சுனே நக்குன மாதிரி இருக்கு. அப்படி ஆமா, புழு புழுன்னு இருக்கேன். அதனால என்னுடைய காதலை சொல்லலாம்னு இருக்கேன். காதலை சொல்லுங்க. என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல்னா சொல்லி தொலையா? இல்லாடி சம்பள காலையில சம்பளம் தர மாட்டாரு. தெய்வீகமான காதல். தெய்வீக காதலா? போய் அங்கிட்டு என்னதான் சாமியை கும்பிடுறத பாரு. சட்டப்படா பண்றதா சாமி கும்பிடுற நேரமா? பக்கத்துல நெருங்கி வாங்க, அப்பதான் காதல் வரும். வாங்க. எனக்கு வேற எச்சி ஊறுதுங்க. அந்த மாசே வேற எல்லாத்தையும் வீட்டுக்கு கலப்ப ஐடியா பண்றேன்னு நினைக்கிறேன் நானு. 1 மாசம் ஆகுது. உனக்கு என்ன விட்டு விட்டு தெரிக்குதா? இருப்பா காதல பண்ண காதெல்லாம் வந்தமா சோழிய பார்த்தமான்னு இருக்காம அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் இப்படி இருந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க மாட்டிட்டு போயிருவாங்கயா. அதனால நீ பக்குவமா டக்குன்னு பண்றேன். காதல இழந்த போல நிறத்தலகி கல்பான சிரிப்பழகி கண்ணாடி கண்ணழகி இழந்த போல நிறத்தலகி கண்ணாடி கலங்கி சென்று பூ சிறப்பழகி செம்பழப்பூ கண்ணழகி வண்டிமை முடியலகி உள்ள செல்கலகி எத்தனைய சொல்லை உள்ள தமிழைய வார்த்தையில் எத்தனைய சொல்லை உள்ள தமிழையும் வார்த்தை இல்ல. குட்டி கவிஞர் தானே கந்தை காலாய் சுமானி, கட்டு குட்டி கவிஞர் தானே கந்தை காதரம் யாமானி. உங்குயிலே உமையே பாட்ட கொண்டு ஆசையிலே நான் படித்தேன் நீ இருந்து பாரு. சைக்கிள் சாய்க்க நான் இல்லை, சைக்கிள் சாய்க்க நான் உள்ளே நம்பியா உன்னாலே கவிஞரான தன்னாலே. உங்குயிலே உமையிலே பாட்ட கொண்டு ஆசையிலே நான் படித்தேன் நீ இருந்து பாரு. நல்லபடி நான் தருவி உமையிலே உமையிலே ஆமா ஆமா உங்க காதல் எப்படிப்பட்ட காதல்? பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு
முத்துக்கு முத்தாக ராணியும் கார்த்திக் அன்புக்கு பெருமை சேர்த்த அன்பு இளைஞருக்கு நன்றி வணக்கம். முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாள இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாள இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கவில்லை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கவில்லை ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமன வளர்ந்த